வணக்கம் நேயர்களே, இது தந்தியின் இன்று. வரவேற்பது கல்பனா. விறுவிறுப்பாக நடைபெற்ற இலங்கை அதிபர் தேர்தல், திருப்பதி லட்டு விவகாரத்தில் திண்டுக்கல்லில் சோதனை என முக்கிய நிகழ்வுகள் வரிசை கட்டிய நாள் இன்று. இலங்கை அதிபர் தேர்தலில் இன்று விறுவிறு வாக்குப்பதிவு. 70% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். வாக்கு எண்ணிக்கை தொடக்கம் இன்றிரவுக்குள் முடிவுகள் வெளியாக வாய்ப்பு. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தென்மேற்கு பருவமழை வட இந்தியாவில் இருந்து விலகத் தொடங்கியிருப்பதாக வானிலை மையம் இன்று தகவல். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். திருப்பதியில் லட்டில் விலங்கு கொழுப்பு கலந்ததாக எழுந்த குற்றச்சாட்டு. திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று அதிரடி சோதனை. சம்ரோஷணம் செய்து ஏழுமலையான் கோவிலை தூய்மைப்படுத்த தேவஸ்தானம் முடிவு. உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி குறித்து அமைச்சர் துரைமுருகனிடம் செய்தியாளர்கள் கேள்வி. பதிலளிக்காமல் ஆவேசமாக எழுந்து சென்றதால் பரபரப்பு. சார், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி தரணும் சொல்லி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆபத்தான பேச்சு. அது இந்தியாவுக்கு தேவையில்லாத ஒன்று. மக்கள் நீதி மய்யம் பொதுக்குழுவில் கமல்ஹாசன் இன்று பேச்சு. குவாட் மாநாட்டில் பங்கேற்க இன்று அமெரிக்கா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. மூன்று நாள் பயணத்தில் அதிபர் ஜோ பைடனை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமாவை தொடர்ந்து டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி இன்று பதவியேற்பு. துணைநிலை ஆளுநர் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். आतिशी ईश्वर की शपथ लेती हूं। ரீசார்ஜ் கட்டண உயர்வால் பல லட்சம் வாடிக்கையாளர்களை இழந்த ஏர்டெல், ஜியோ, வோடபோன் நிறுவனங்கள் ஒரே மாதத்தில் 3 லட்சம் பேர் புதிதாக பிஎஸ்என்எல்லில் இணைந்திருப்பதாக ட்ராய் தகவல். சென்னை டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற 515 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது இந்தியா. 3ஆம் நாள் முடிவில் வங்கதேசம் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 158 ரன்கள் எடுத்து தடுமாற்றம். இலங்கையின் 9வது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று விறுவிறுப்பாக நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் சூழலில் இன்றிரவே அடுத்த அதிபர் யார் என்பது தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலில் வாக்களித்த பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர் கிஷாந்தன் வழங்கிய தகவல்கள் இவை. பெரும் பொருளாதார நெருக்கடியால் கடந்த சில ஆண்டுகளாகவே இலங்கையின் அசாதாரண சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அந்நாட்டின் 9வது அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. இதில் இடைக்கால அதிபராக உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் சஜித் பிரேமதாசா, நமல் ராஜபக்சே உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர். குறிப்பாக இலங்கை அதிபர் தேர்தல் வரலாற்றிலேயே மிக அதிகபட்சமாக 38 வேட்பாளர்கள் களம் கண்டனர். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் காலை முதலே மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். தேர்தலில் வாக்களித்த விஸ்வநாதன், பாலகுமார், மகேந்திரன் கூறுகையில், இந்த நாட்டை நிரந்தர பொருளாதார சிக்கலிலிருந்து மீட்பதற்கான வழிவகைகள் இருக்கும் என்ற காரணத்தினாலே சஜித் பிரேமதாசை நாங்கள் ஆதரிக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெற்றி வைப்பதற்காக முழு மூச்சையுடன் நாங்கள் அனைவரும் வாக்களித்து மிக விஷயமாக நடத்தி முடித்து விட்டோம். நன்றி. எங்கள் ஜனாதிபதி மீண்டும் ஒரு தரம் ரணில் விக்ரமசிங்கையை எங்கள் நாட்டு மக்கள் விரும்புகிறார். ஓரணியாக ஒன்றிணைந்து அவருக்கு வாக்களித்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. அவரை எதிர்வரும் 22ஆம் தேதி அவர் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்றது பெருமிதத்துடன் கூறிக்கொண்டு, அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்டோர் கொழும்புவில் உள்ள வாக்குச்சாவடிகளில் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். அதிகம் வசிக்கும் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது. மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த நிலையில் மாலை 6 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இலங்கையிலிருந்து செய்தியாளர் கிஷாந்தன் இணைந்துள்ளார். கிஷாந்தன், வாக்கு எண்ணிக்கையின் தற்போதைய நிலவரம் என்ன? இறுதி முடிவுகள் எப்போது அறிவிக்கப்படும்?
இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு இன்றைய தினம் காலை 7 மணிக்கு ஆரம்பமாகி மாலை 4 மணி வரை நிறைவடைந்திருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் 75% வாக்குப்பதிவுகள் இலங்கையில் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு தேர்தல் சட்டமீறல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். காலை வேளையிலேயே மக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் தமது வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்குகளை அளித்ததை எம்மால் அவதானிக்க முடிந்திருந்தது. தற்போது வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே தபால் மூல வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது சுகமமான ஒரு சூழ்நிலை தான் இலங்கையில் காணப்படுகின்றது. இரவு 12 மணிக்கு பிறகு வாக்குகளின் முடிவுகள் இறுதி முடிவுகள் ஒவ்வொன்றாக அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கின்றார். கல்பனா. நன்றி கிஷாந்தன். நடிகர் ஜெயம் ரவி மனைவியை பிரிந்ததற்கு பாடகி ஒருவர்தான் காரணம் என்று தகவல் வெளியான நிலையில் அதற்கு ஜெயம் ரவி இன்று மறுப்பு தெரிவித்துள்ளார். மேலும் தன்னுடைய தனிப்பட்ட விஷயத்தில் யாரையும் தொடர்புபடுத்தி பேச வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டு தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரின் மகள் ஆர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஜெயம் ரவி அண்மையில் அவரை விவாகரத்து செய்ததாக அறிவித்தார். மேலும் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை பிரிய தயாரிப்பாளரான அவரது மாமியார் சுஜாதா விஜயகுமார் தான் காரணம் எனவும், பூமி, சைரன் என மாமியார் தயாரிப்பில் வந்த படங்கள் அடுத்தடுத்து தோல்வி அடைந்ததால் ஜெயம் ரவி பின்னடைவை சந்தித்ததாகவும் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் இது தொடர்பாக விளக்கமளித்த ஆர்த்தி, விவாகரத்து முடிவை ஜெயம் ரவி தன்னிச்சையாக எடுத்ததாகவும், அவரிடம் மனம் விட்டு பேச பல முயற்சிகள் செய்தும் அதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் தனது 2 குழந்தைகள் எதுவும் புரியாமல் தவித்துக் கொண்டிருப்பதாகவும் ஆர்த்தி ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இதற்கிடையே நடிகர் ஜெயம் ரவிக்கும் பாடகி கெனிஷா பிரான்சிஸிற்கும் இடையே ஏற்பட்ட பழக்கம்தான் விவாகரத்திற்கு காரணம் என இணையதளத்தில் தகவல்கள் பரவ ஆரம்பித்தன. இந்த சர்ச்சைக்கு இன்று விளக்கமளித்த நடிகர் ஜெயம் ரவி, வாழு வாழவிடு, என்னுடைய தனிப்பட்ட விஷயத்தில் யாரையும் இழுக்காதீர்கள் என கேட்டுக்கொண்டார். வாழ விடு, யாரையும் இதில் இருக்காதீங்க. அது ஏதோ பேர்லாம் சொல்லி ஏதோ பண்ணுறாங்க, அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃபை இருக்க விடுங்க. இது தொடர்பாக அதிகம் பேச வேண்டாம், உண்மை ஒரு நாள் நீதிமன்றம் மூலம் வெளிவரும் என்றும் ஜெயம் ரவி தெரிவித்துள்ளார். கெனிஷான்லாம் 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க, அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாற்றின ஒரு ஹீலர். அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க, அதை யாரும் கெடுக்கவும் முடியாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க. தேங்க்யூ. இந்நிலையில் ஜெயம் ரவி நடித்துள்ள பிரதர் படத்தின் டீசர் இன்று வெளியாக உள்ளது. பணிச்சுமையால் கேரள பெண் உயிரிழந்த விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணின் குடும்பத்தாரை இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி உரிய விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளித்துள்ளார். இதனிடையே இந்தியாவில் தொழிலாளர்கள் பணிச்சுமை குறித்து சர்வதேச புள்ளி விவரம் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது. வேலை நேரம் முடிந்தும் கூடுதலாக பணியாற்ற நிர்பந்தித்தார்கள். வார விடுப்பே இல்லாமல் இரவும் பகலும் வேலை வாங்கினார்கள். என் மகள் இறந்தே போய்விட்டாள், தயவு செய்து உங்கள் நிறுவனத்தின் பணிச்சூழலை மாற்றுங்கள் என்று கொந்தளிப்புடன் மகளை இழந்த ஒரு தாய் தனது மகள் பணியாற்றிய நிறுவனத்தின் தலைவருக்கு எழுதிய கடிதம் தேசிய அளவில் புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. புனேவில் உள்ள எர்னஸ்ட் அண்ட் யங் நிறுவனத்தில் கேரளாவின் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த அண்ணா செபாஸ்டியன் என்கிற இளம்பெண் கடந்த மார்ச் மாதம் பட்டய கணக்காளராக பணியில் சேர்ந்துள்ளார். தொடக்கம் முதலே அவருக்கு இரவு பகல் பாராமல் கடுமையான வேலைப்பளு இருந்ததாக கூறப்படும் நிலையில் அண்ணா கடந்த ஜூலை மாதம் அவர் தங்கியிருந்த அறையிலேயே சுருண்டு விழுந்து திடீரென உயிரிழந்தது அவரது குடும்பத்தை உலுக்கியது. இதனால் விரக்தியடைந்த அவரது தாயார் ஆதங்கத்துடன் அண்ணா பணிபுரிந்த நிறுவனத்தின் தலைவருக்கு அண்மையில் எழுதிய கடிதம்தான் தற்போது தேசிய அளவில் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. கிரிக்கெட்டின் தீவிர ரசிகரான அண்ணாவின் மேனேஜர் மேட்ச் பார்க்கும் சமயங்களில் வேலை பார்க்காமல் மற்ற நேரங்களில் இரவும் பகலுமாக என் மகளுக்கு வேலையை கொடுத்து டார்ச்சர் செய்ததாக அண்ணா செபாஸ்டியனின் தந்தை சிபி ஜோசப் குற்றம் சாட்டியுள்ளார். அவளோட மேனேஜர் தீவிர கிரிக்கெட் ஃபேனாம். அதனால போட்டி நடக்கும் நாட்கள்ல அவர் தன்னோட வேலையை பார்க்காம மற்ற நேரத்துல வேலையை கொடுத்ததுனால என் மக இரவு பகலா வேலை செஞ்சிருக்கா. என்னால முடியலன்னு பல முறை போன் போட்டு அழுது இருக்கா. வேலையை விட்டுருமான்னு கூறியும்
முன்னேற அதிக வாய்ப்பு இருக்குன்னு தொடர்ந்து வேலை செஞ்சா. திடீர்னு கடந்த ஜூலை 21ஆம் தேதி அவளோட ரூம்ல மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு செல்லும் முன்பே இறந்துட்டார். பணிச்சுமையால் தான் மகள் உயிரிழந்தாள் என அண்ணாவின் தாயார் எழுதிய கடிதத்தை ஐடி உள்ளிட்ட பல்வேறு துறைசார் பணியாளர்கள் இணையத்தில் லட்சக்கணக்கில் ஷேர் செய்து சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். பணியிடங்களில் ஓவர் டைம் என்கிற சர்ச்சை இன்று நேற்றல்ல, பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து வருகிறது. சர்வதேச தொழிலாளர் நல வாரியம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி உலகின் டாப் 10 பொருளாதார நாடுகளில் இந்தியாவில் தான் தொழிலாளர்கள் அதிக நேரம் வேலை பார்ப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் பணியாளர்கள் சராசரியாக ஒரு வாரத்திற்கு 46.7 மணி நேரம் வேலை பார்ப்பதாகவும் அதிலும் 51% தொழிலாளர்கள் வாரந்தோறும் 49 மணி நேரத்திற்கும் அதிகமாக வேலை பார்ப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுவே அமெரிக்காவில் சராசரியாக 38 மணி நேரமும் சீனாவில் 46.1 மணி நேரமும் தான் பணி நேரம் இருப்பதாக சர்வதேச தொழிலாளர் நல வாரியத்தின் தரவுகள் கூறுகின்றன. இதுகுறித்து சென்னையில் பணிபுரியும் ஐடி மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் துறை தொழிலாளர்களான பாரதி, கணேஷ், விக்னேஷிடம் பேசினோம். ஒர்க்கிங் ஹார்ஸ்னு பார்த்தீங்கன்னா 9 hours, பட் வி ஆர் ஒர்க்கிங் மோர் தென் 12 hours. ஒர்க் இன் ஆஃபீஸ்ன்றதே பெட்டர் அந்த மாதிரி தோணுச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ சொல்லப்போனால் நான் அந்த ஒர்க் ப்ரெஷரில் ஜாபே போவிட்டு எனக்கு 1 வீக் தான் ஆகுது. அந்தளவுக்கு ரொம்ப ஹேண்டில் பண்ண முடியாமல் ப்ரெஷர்ஸ் இருந்தது. ஒர்க் பண்ணி இப்போ அடுத்த பொசிஷனுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ப்ரெஷர் எடுத்து ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் பொசிஷன் போகிறவங்களும் இருக்காங்க. இல்லை லாஸ்ட் வரைக்கும் ஒரே ரோலில் இருந்துட்டு அது கம்பெனி ஸ்வாப் பண்ணி போகிறவங்களும் இருக்காங்க. ப்ரெஷருன்றதை நம்ம எடுத்துக்கிறது தான். டைமிங்கில் வந்து அதிகமாக தான் இருக்கும். திடீர்னு எப்போ வந்து விடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒர்க் ஓவர் ப்ரெஷராக தான் இருக்கும். திருப்பூரில் பனியன் நிறுவனத்தில் பணிபுரியும் செல்வி, முருகன், சரவணன் கூறுகையில், ரொம்ப வருஷமாக செய்கிறதுனால வேலை இருந்தால் செய்வோம் நைட்டு வரைக்கும். ஆனால் இப்போ வந்து கம்மியாக இருக்கிறதுனால 5 மணி வரைக்கும் தான் வேலை இருக்குது. எனக்கு வந்து இது ஷிஃப்ட்டுக்கு சம்பளம் இல்லைங்க, பீஸ் ரேட்டு தான். அதனால வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் நாங்கள் செஞ்சுட்டு இருப்போம். 8 மணி நேரம் ப்ளஸ் ஒரு 4 மணி நேரம் 1 ஷிஃப்ட்டு செஞ்சுருந்தோம். அப்படியும் ரொம்ப அர்ஜென்ட்டுனாக்கா ஃபுல் நைட்டு செய்வோம். ஒர்க்கிங் டைம் வந்து காலையில் 8:30 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும். ஒரு நாளைக்கு வந்து அது 1.5 ஷிஃப்ட்டு கணக்காகுது. வாரத்துக்கு 6 நாளும் போது 9 ஷிஃப்ட் ஆச்சு. அதுக்கு மேலே நம்ம செய்கிற ஓட்டிக்கு வந்து அவங்க அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் தனியாக கொடுத்துருவாங்க. ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால ஒர்க் லோட் ஒன்றும் பெருசாக இல்லை. இருப்பினும் அண்ணா செபாஸ்டியன் தங்கள் நிறுவனத்தில் 4 மாதங்களே வேலை பார்த்ததாகவும் மற்ற ஊழியர்களைப் போலவே அவருக்கும் பணிச்சூழல் இருந்ததாகவும் கூறியுள்ள EY நிறுவனத்தின் தலைவர் ராஜீவ் மேமானி உயிரிழப்புக்கு வேலைப்பளு காரணம் இல்லை எனவும் திட்டவட்டமாக மறுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் கோயிலில் தீட்டு கழிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இன்று தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சர்ச்சையில் சிக்கிய திண்டுக்கல் நிறுவனத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு நடத்தினர். அண்மை தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். திருப்பதி திருமலையில் வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு முன்வைத்த குற்றச்சாட்டு நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தில் வழங்கப்படும் பிரசாதங்கள் ஆய்வு செய்யப்படும் என அம்மாநில அரசுகள் அறிவித்துள்ளன. இந்த சூழலில் ஏழுமலையான் கோவிலில் தூய்மை பணிகளை மேற்கொண்டு தீட்டு கழிப்பது குறித்து நிர்வாக ரீதியாக தேவஸ்தான அதிகாரிகள் ஆலோசனை நடத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே திண்டுக்கல்லைச் சேர்ந்த AR டெய்ரி நிறுவனத்தில் இருந்து ஜூன் ஜூலை மாதங்களில் 4 டேங்கரில் வந்த நெய் தரமானது இல்லை என தெரிய வந்ததாக திருப்பதி தேவஸ்தான அதிகாரி ஷாமலா ராவ் கூறியது தமிழ்நாட்டில் அதிர்வலைகளை உண்டாக்கியது. பழனி கோவிலுக்கும் இதே நெய்தான் விநியோகம் செய்யப்பட்டதாக பாஜகவினர் புகார் எழுப்பிய நிலையில் இதற்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்தது. மேலும் பழனி கோவிலுக்கு ஆவி நெய்தான் வழங்கப்படுவதாகவும் வதந்தி பரப்பும் பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு உறுதியளித்தார். பழனியை பொறுத்தளவில் முழுக்க ஆவின் நெய் தான் பயன்படுத்தப்படுகின்றது. தேவைக்கு அதிகமாகின்ற பொழுது வேறொரு தனியாரிடம் வாங்கப்படுகின்ற நெய் கூட அந்த தனியார் கம்பெனி கூட இப்பொழுது புகாருக்கு உள்ளாகி இருக்கின்ற நிறுவனம் இல்லை என்பதை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த சூழலில் தவறான செய்தியை பரப்பிய பாஜக நிர்வாகிகள் வினோத் பி செல்வம் மற்றும் செல்வகுமார் மீது பழனி கோவில் நிர்வாகம் சார்பில் இன்று புகார் அளிக்கப்பட்டது. இந்த சூழலில் சம்பந்தப்பட்ட AR டெய்ரி நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையம் விளக்கம் கேட்டு அந்நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பால், நெய் பொருட்களின் மாதிரிகளை சேகரித்து எடுத்துச் சென்றனர்.
செய்தியாளர் சரவணன் வழங்கும் கூடுதல் தகவல். இந்த சோதனையில் பல்வேறு கட்டங்களில் இந்த ஏஆர் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளில், அதாவது பால் கொண்டு வரப்பட்ட இடத்திலிருந்து பால் பதப்படுத்தி அதை நெய்யாக தயார் செய்து வரும் வரை இருக்கக்கூடிய நிலைகளில் அனைத்து நிலைகளிலும் பல்வேறு மாதிரிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரிகள் அனைத்தையும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சென்னை கொண்டு சென்று அங்கு மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய ஆய்வகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தி அதை ஒரு அறிக்கையாக மத்திய அரசுக்கு செய்ய இருக்கிறார்கள். இந்த ஆய்வு அறிக்கை அவர்கள் தாக்கல் செய்த பிறகு இதில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறது, இதில் ஏதேனும் சர்ச்சைகள் இருக்கிறது என்பது தெரிய வந்தால் இந்த நிறுவனத்தின் மீது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது வருங்காலங்களில் தெரிய வரும். கல்பனா. நன்றி சரவணன். டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதனிடையே சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக ஸ்ரீராம் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்றைய நாளின் முக்கிய அரசியல் நிகழ்வுகளை பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக மும்பை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி KR ஸ்ரீராமை நியமித்து குடியரசுத் தலைவர் இன்று உத்தரவிட்டுள்ளார். விரைவில் அவருக்கு தமிழக ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவராக கமல்ஹாசன் ஒருமனதாக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து பொதுக்குழுவில் பேசிய கமல், ஒரு தமிழன் பிரதமராக பதவியேற்க வேண்டும் என்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆபத்தானது என்றும் தெரிவித்தார். ராஜகோபாலன் ஒரு ஆளு பெங்கால்ல சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு, இங்கேயும் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு. தெலுங்குக்காரர் அவர் இங்க வந்து இருந்திருக்காரு. இது இங்கே பாசிபிள். ஆனால் ஒரு தமிழன் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? அதற்கு இந்த நாட்டை தயார்படுத்த வேண்டும். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் துணை முதல்வர் பதவி குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் கிளம்பி சென்றார். சார், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி தரணும் சொல்லி தெரியும். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆந்திராவிலிருந்து சொகுசு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 2,15,00,000 பறிமுதல் செய்து வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள தாவேகா முதல் மாநாட்டிற்கு அனுமதி கோரி விழுப்புரம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அக்கட்சி நிர்வாகிகள் இன்று மீண்டும் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கூறுகையில், அவர்கள் கேட்டது உட்பட்டு விளக்கத்தை நாங்கள் அளித்திருக்கிறோம். ஆகவே இந்த மாநாடு மிக சிறப்பாக வெற்றி மாநாடாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். இதனிடையே எக்ஸ் தள பக்கத்தில் தாவேகா தலைவர் விஜய் கட்சி கொடியுடன் கூடிய தனது புதிய புகைப்படத்தை பதிவேற்றம் செய்துள்ளார். டெல்லி முதல்வர் பதவியை அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்த நிலையில் புதிய முதலமைச்சராக அதிஷி இன்று பதவியேற்றுக் கொண்டார். मैं आतिशी ईश्वर की शपथ लेती हूं. அதிஷியுடன் சௌரம் பரத்வாஜ் உள்ளிட்ட 5 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். குவாட் நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க 3 நாள் பயணமாக பிரதமர் மோடி இன்று அமெரிக்கா சென்றடைந்தார். அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் போது அதிபர் ஜோ பைடனை சந்திக்கும் பிரதமர் மோடி ஐக்கிய நாடுகள் சபையிலும் உரையாற்ற உள்ளார். செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். அண்மையில் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புடின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் நடத்திய பேச்சுவார்த்தை மற்றும் அவர்களின் எண்ண ஓட்டம் ஆகியவை குறித்து அதிபர் ஜோ பைடன் பிரதமர் மோடி எடுத்துரைக்க இருக்கிறார். அடுத்த ஆண்டு இந்தியாவின் தலைமையில் டெல்லியில் குவாட் நாடுகளின் உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் அமைதி மற்றும் நிலைத்தன்மைக்கு குவாட் நாடுகளின் உச்சி மாநாடு மிகவும் முக்கியம் என பிரதமர் மோடி கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க வரும் பிரதமர் மோடி தன்னை சந்திக்க இருப்பதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் ட்ரம்ப் மற்றும் பிரதமர் மோடி இடையான சந்திப்பு குறித்து வெளியுறவுத்துறை இதுவரை எந்தவிதமான உறுதியையும் வழங்கவில்லை. கல்பனா. நன்றி ரமேஷ்குமார். ரீசார்ஜ் கட்டண உயர்வால் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் லட்சக்கணக்கில் வாடிக்கையாளர்களை இழந்துள்ளதாக ட்ராய் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் ஏர்டெல், ஜியோ, வோடபோன் நிறுவனங்கள் மொபைல் சேவைக்கான கட்டணத்தை உயர்த்தின. இதனால் ஏர்டெல் நிறுவனம் அதிகபட்சமாக 16,90,000 வாடிக்கையாளர்களை இழந்துவிட்டதாக
இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ள தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வோடபோன் நிறுவனம் 14 லட்சம் வாடிக்கையாளர்களையும், ஜியோ நிறுவனம் 7,58,000 வாடிக்கையாளர்களையும் இழந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் BSNL நிறுவனம் ஜூலை மாதத்தில் மட்டும் 2,94,000 வாடிக்கையாளர்களை கூடுதலாக பெற்றுள்ளதாக ட்ராய் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று ஆங்காங்கே மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கொடைக்கானல் கிளாவரை கிராமத்தில் தொடர் மழையால் குடிநீர் வாய்க்காலில் சுமார் 300 அடி தூரத்திற்கு பிளவு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். இதனிடையே வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் இன்று காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் பருவமழை தொடங்குவதற்கு முன் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அறிவுரைகளை வழங்கிய தலைமைச் செயலாளர் நீர்நிலைகள் தூர்வாரும் பணிகள் தொடர்பாக ஆட்சியர்களிடம் கேட்டறிந்தார். இந்த சூழலில் வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் வரும் 23ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை விலகத் தொடங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளது. சேப்பாக் மைதானத்தில் இன்று நடைபெற்ற 3ஆம் நாள் ஆட்டத்தில் இந்திய வீரர் ரிஷப் பண்ட் அதிரடியாக விளையாடி 109 ரன்கள் சேர்த்தார். மறுமுறையின் பொறுப்பாக விளையாடிய இளம் வீரர் சுப்மன் கில் 119 ரன்கள் சேர்த்த நிலையில் இந்திய அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 287 ரன்கள் எடுத்திருந்த போது கேப்டன் ரோஹித் சர்மா 2வது இன்னிங்ஸை டிக்ளேர் செய்தார். போட்டியில் வெற்றி பெற 515 ரன்கள் என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய வங்கதேச அணி இன்றைய ஆட்ட நேர முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 158 ரன்கள் எடுத்துள்ளது. நேயர்களே, இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.